உடல் நலக்குறைவால் காலமான இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு தேனியில் மாலை 3 மணி அளவில் அரசு மரியாதையோடு இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. அதற்காக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பிரசன்னா, தற்போது இறுதிச் சடங்கிற்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே சென்னையிலுமே பல்வேறு பிரபலங்கள் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள். தற்போது அவருடைய சொந்த ஊருக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள், யார் யாரெல்லாம் வர இருப்பதாக தகவல்கள் இருக்கு? வேதவழி சரியாக மாலை 3 மணி அளவில் சினிமாவின் பிதாமகன் இயக்குநருடைய இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய உடல் வந்து நல்லடக்கம் அரசு மரியாதையோடு வந்து நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இதற்காக மேற்கண்ட இந்த தேனி அந்த பகுதி முழுவதுமே வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இங்கே வந்துட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது வரை போக்குவரத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்யப்படவில்லை. தேவைக்கு ஏற்ப மாலை நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது என்றால் தேவைக்கேற்ப மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் என திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன் நமக்கு புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக தகவல் கொடுத்திருக்கிறார். முக்கிய பிரமுகர்கள் மற்றும் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு என தனித்தனியாக வந்துட்டு பாதைகள் வந்து ஒதுக்கப்பட்டு வசதிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்சிப்பதிக்கக்கூடிய இந்த பகுதியானது விஐபிகள் வந்துட்டு உள்ளே வரக்கூடிய இந்த பகுதியாகும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 50 மீட்டர் தொலைவில் தான் இயக்குநருடைய உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக. கிட்டத்தட்ட பாரதி ராஜா அவர்களுடைய சொந்த ஊரான இந்த தேனி மாவட்டத்தில் அள்ளி நகரம் ஊராட்சியில் இருந்து மேற்கண்ட இந்த பகுதியானது கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீடாகும். இருந்தாலும் இந்த கொளுத்தும் வெயிலும் கூட பாராமல் மேற்கண்ட ஊராட்சி மட்டுமல்லாது தேனி மாவட்டத்தில் கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாவட்டங்களில் இருந்தும் கேரளா போன்ற பக்கத்து மாநிலங்களில் இருந்தும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் பாரதி ராஜா அவர்களை வந்துட்டு ஒரு மணி நேரம் பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு அவலோடு தற்பொழுது இங்கே வந்த வண்ணமே தான் இருக்கிறார்கள். காவல்துறையினர் வந்துட்டு தகுந்த பாதுகாப்பு வந்துட்டு இங்கே வந்து கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் கூட்டம் காலையிலிருந்தே வந்து வரிசையாக அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. சரியாக மாலை 3 மணி அளவில் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களுடைய உடல் வந்து அரசு மரியாதையுடன் வந்துட்டு நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. வேதவள்ளி, அவருடைய சொந்த ஊரான அலிநகரம்ல இறுதிச் சடங்கு செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அந்த ஊர் மக்கள், பாரதி ராஜா பிறந்து வளர்ந்த அந்த ஊர் மக்கள் அவர் குறித்து என்ன மாதிரியான நினைவலைகள் எல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க? நிஜமாக அதாவது பாரதி ராஜா அவர்களுடைய சிறுவயது நண்பர்கள் முதல் அவருடன் வேலை பார்த்த சக நண்பர்களாகட்டும், அதே போல் அவருடைய சொந்த ஊர் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் சரி, பாரதி ராஜா அவர்களுடைய ஒருமித்த குரலாக அவர் சொல்வது என்னென்றால் இவர் வந்து மண் சார்ந்து மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் அவர் வந்து முழுமையாக வந்து உள்வாங்கியிருக்கிறார். குறிப்பாக வந்துட்டு மத நல்லிணக்கின் அடிப்படையில் தான் அவர் எப்பொழுதும் வந்து செயல்படுவார். சாதி பாகுபாடு என்பது அவரிடம் துளி கூட வந்து கிடையாது. அனைவருமே சமம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் அவர் எல்லாரையும் வந்து பாவிப்பார். அதே போல் வந்து எங்களுக்கு உண்டான ஒரு கஷ்டம் என்றால் நாங்கள் தாராளமாக அவரிடம் நாங்கள் எடுத்து சொல்வோம். அதற்கு உண்டான தீர்வை வந்து அவர் எடுத்து கூறுவார். எங்களுக்கு ஒரு உற்ற அண்ணனாக, உற்ற தந்தையாக, உற்ற தோழனாக தான் இவர் வந்து எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த பகுதி மக்களுடன் அவர் வந்துட்டு ஒன்று தொட்டு அவர் வந்து பழகி வந்திருக்கிறார் என்ற விஷயத்தில் தான் இந்த பகுதியில் கூடிய மக்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து நம்மிடம் வந்து கூறியிருக்கிறார்கள். நம்ம பேட்டியாகவே தான் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக வந்துட்டு மாற்று மதத்தை சார்ந்த இஸ்லாமியர்களாகட்டும், அதே போல் வந்துட்டு கிறிஸ்தவர்களாகட்டும் இங்கே வந்து அதிக அளவு இவருக்கு வந்து தற்பொழுது பாரதி ராஜா அவர்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவருக்கு உண்டான அவருடைய சினிமா படைப்புகள் அனைத்துமே வந்து மத நல்லிணக்கத்தை வந்துட்டு மேற்கோள் காட்டிக்கு தான் இருக்கும். அதே போல் எந்த விதமான கிராம பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு நபர்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய வாழ்வியல், அதை தான் அவர் வந்து திரையில் வந்து காவியமாக வந்து படைத்திருக்கிறார். மிகவும் அதாவது இந்த கிழக்கு சீமையிலே இது போன்ற பல்வேறு படங்களில் வந்துட்டு இந்த பகுதி மக்களை தான் ஒரு பிரதமர் நடிக்க வைத்திருக்கிறார். அதனால் வந்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த அன்போடு இருக்கிறார்கள். குறிப்பாக வந்து தற்பொழுது
இந்த பகுதிக்கு அதாவது இங்க வந்திருக்கக்கூடிய இப்ப காலையிலிருந்து பார்த்தோம் என்றால் இந்த தென் மாவட்டத்தில் வந்துட்டு இன்று வந்து சினிமா உண்டான ஷூட்டிங் வந்து தற்பொழுது இன்று ஒரு நாள் வந்துட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட படங்களில் வந்து பணிபுரியக்கூடிய பல்வேறு கலைஞர்கள் தற்பொழுது இளையராஜா அவர்களை பாரதி ராஜா அவர்களை வந்து பார்ப்பதற்காக இங்கே வந்தவனமே தான் இருக்கிறார்கள். இப்போ குறிப்பாக காலையிலிருந்து சுஹாசினி அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல் இப்போ ரோஹிணி அவர்கள், ராதிகா அவர்கள், அதே போல் இன்னும் சற்று நேரத்துக்கு முன்பு வந்துட்டு இயக்குனர் பொன்ராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல் இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பிரதிநிதிகளும் முக்கிய தொழில் அதிபர்களும் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள்.